Okay. Uh, Okay, I just started. okay, fine. ஸோ டெவாப்ஸ்ன்றது ஒரு கல்ச்சர் இல்லை ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம இதில் பண்ணுறோன்னா, we are trying to combine people or help people who are in the development team, operations team, and quality assurance team to work together and inclined towards delivering something to the customer in a quick and fast manner. ஸோ இதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ் எவ்ரி டைம். நெக்ஸ்ட் நம்ம டெவாப்ஸ் டூல் சைடில் பார்த்தா ஆட்டோமேஷன் டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். அப்புறம் முக்கியமான விஷயம், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாட்டி அவங்களோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். அதாவது கொலாபரேஷன் பிட்வீன் த டீம் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் ஒர்க் அஸ் இண்டிவிஜுவல் கை. கொலாபரேஷன் இம்பார்ட்டன்ட், ஆட்டோமேஷன் ஸ்கில் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டீம் மெம்பர்ஸ், communicating how you are going to do what you are going to do. All those three things are important though. So we can call it as ACC. ACC is for DevOps: automation skills, collaboration skills, and communication skills. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல? டெவாப்ஸ்ன்றது கல்ச்சர், டெவாப்ஸ்ன்றது ப்ராக்டிஸ், டெவாப்ஸ்ன்றது வந்து யூசிங் டூல்ஸ், ஆட்டோமேட்டிங் த என்டையர் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இது என்ன சிம்பிள் யாரோ சொல்லுங்க. இட் இஸ் அன் இன்ஃபைனைட் சிம்பிள் இல்லையா? ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளான், கோடிங் நம்ம வந்து டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பில்ட் வில் பி கிரியேட்டட். இட் இஸ் சம்திங் சிமிலர் டு ஜிப் ஆர் ஆர்கைவ்டு ஃபார்மேட் that will be tested and it will be released to the customer. It will be, this one is the internal release, and it will be deployed to the environment, and it will be made available to the customer, and it will be operated and monitored. Once everything is done, we'll get a feedback. Based on that, again we'll try to add more features or try to fix bugs. ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. அதில் வந்து நம்ம சிஐ பண்ணுவோம், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன்றது ஒன்றும் இல்லை, டெவலப்பர் பண்ணுற கோடை ஃப்ரீக்வெண்ட்டாக புஷ் பண்ணி அந்த கோட் சேஞ்சஸை வச்சு ஒரு பில்டு கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்ன்றது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சர்வரில் வந்து நம்ம சேஞ்சஸை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு பேர் தான், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேர் தான் சிடி, கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ சிஐசிடி இல்லாமல் டெவாப்ஸ்ன்ற ஒரு டாஸ்க் கிடையாது. சிஐசிடி வந்து பிரைமரி ஸ்கில். சிஐசிடி பண்ணுறது, அதாவது எது வந்து ட்ரிகரு ஒரு பில்டு கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறோம், என்ன என்வரன்மெண்ட்டில் டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ யாருக்கா ஐடியா இருக்கா என்னென்ன என்வரன்மெண்ட்ஸ் இருக்குன்னு? டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட்ஸ். சவுந்தர் இல்லாட்டி சிவராஜ். ஓகே, AWS பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து கிளவுடு. நம்ம என்வரன்மெண்ட்ன்றது வந்து என்னன்னா ஒவ்வொரு பீப்புளுக்கும் கொடுக்குற டெஸ்ட் என்வரன்மெண்ட். டெவலப்மெண்ட் டீம் கொடுக்கறது வந்து டெவ், டெஸ்டிங் டீம் கொடுக்கறது வந்து QA. அது மாதிரி கடைசியா நம்ம கஸ்டமர் கொடுக்கறது வந்து ப்ரொடக்ஷன். So it is like in terms of branches, right? பிரான்ச்சஸ் வராது இதுல. பிரான்ச்சஸ் சொல்ல முடியாது. இது பிரான்ச்சஸ் வந்து மேபி சொல்லலாம் எப்படின்னா நம்ம வந்து அது ரிலீஸ் பிரான்ச்சஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா அது பிரான்ச் சொல்லலாம். பட் மோஸ்ட்லி பிரான்ச்சஸ் வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இது வந்து ஒன்லி என்வரன்மெண்ட் சர்வர் கிரியேட் பண்ணி சர்வருக்கு கொடுக்குற நேம். Okay. ஓகே, மியூட் பண்ணிட்டு. ஓகே, நம்ம இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன்ன்றது நம்மளோட முக்கியமான கோல். மேஜர் கோல் ஆஃப் டெவாப்ஸ் இஸ் வந்து ஆட்டோமேஷன். அதனால எல்லாமே கண்டினியூஸா பண்ணுவோம். கண்டினியூஸ் டெவலப்மெண்ட்டை மாற்றுவோம், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பண்ணுவோம், கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸ் வச்சுக்கிட்டு. அப்புறம் கண்டினியூஸாக டிப்ளாய் பண்ணுவோம். அப்புறம் கண்டினியூஸ் ஃபீட்பேக் எடுத்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி கண்டினியூஸ் ஆப்ரேஷன்ஸ் மூலமா நம்ம இந்த
டெவாப்ஸோட கோல் அச்சீவ் பண்றோம். அதான் வந்து 7 C's ஆஃப் டெவாப்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து இது வந்து டெவாப்ஸ் டூல் செயின் சொல்லுவாங்க. எந்தெந்த டூல் எந்தெந்த ஃபேஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து பார்க்கறது. இதுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து டூல்ஸ் வந்து நம்மளோட கோர்ஸ்ல கவர் பண்ணிடும். இதுல நம்ம இங்க பார்க்குற லிஸ்ட்ல ஜீரா வந்து ஒரு டிக்கெட் மேனேஜ்மெண்ட் டூலு, கிட் லேப், கிட் ஹப் அப்படின்றது வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல், SCM சொல்லுவாங்க. SCM சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல் இல்ல வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக ஒரே டீம்ல இருக்கிற மல்டிபிள் டெவலப்பர்ஸோ இல்லாட்டி மல்டிபிள் டெஸ்ட் இன்ஜினியர்ஸோ கோடு எழுதி அதை வந்து ஒரே நேரத்தில் கொலாபரேட் பண்ணி புஷ் பண்ணி ரெபாசிட்டரியில் வச்சிருக்கிறதுக்காக. மேவன், கிரேடல், டாக்கர் இது வந்து எதுக்குன்னா பில்டு கிரியேட் பண்ணி அதை வந்து ஃபர்தரா டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு டூல். ஸோ மேவன், கிரேடல் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங், அதாவது சோர்ஸ் கோடு எழுதுற சோர்ஸ் கோடை வந்து பண்டில் பண்ணி கொண்டு போய் டெஸ்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் மேவன் அண்ட் கிரேடல். டாக்கர் வந்து யூஸ்வலா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா இது வந்து இது கண்டெய்னர் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர், வாட் இஸ் மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன்? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எது மாஸ்டர் ஸ்லேவ் மாஸ்டர் சிஏயா? இல்ல மாஸ்டர் ஸ்லேவ் இல்ல இது வந்து என்னன்னா நம்ம ஒரு அமேசான் ஆப் எடுத்துக்கிட்டா ஒரு லாகின் பேஜுக்கு ஒரு ஆப்பு, ஒரு கார்ட் அப்டேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பு, சைன் அப் பண்றதுக்கு ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன், அது மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா பில்டு பண்ணி அதை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிறது. எந்த 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 நிமிஷமும் ஒரு சைன் அப்ல இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களோட லாகின் ஒர்க் ஆகும், கார்ட் ஒர்க் ஆகும், டெலிவரி ஒர்க் ஆகும், மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும். ஒரே சிம்பிள் ஃபீச்சர் மட்டும் தான் ஃபெயில் ஆகும். அது வந்து இமீடியட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த ஃபீச்சரை இமீடியட்டா டிப்ளாய் பண்ண முடியும். அதுதான் வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பண்ண பில்டு டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்றது, அது ரிலீஸ் பண்றதுக்கு வந்து CI/CD டூல் யூஸ் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி CI/CD வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகேவா? அது வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். முன்னாடி சொன்ன மாதிரி டெவ் இந்த சைட்ல இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே CI ரிலேட்டடா இருக்கும், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் ரிலேட்டடா இருக்கும். வேற ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இருக்கும். நம்ம லோக்கல் என்வரன்மெண்ட்டை டிப்ளாய் பண்றது, ப்ரொடக்ஷனை டிப்ளாய் பண்றது, அது போல எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரைட் சைட்ல நடக்கும். ஸோ இதுல வந்து ஆப்ரேஷன்ஸ், மானிட்டரிங், டிப்ளாய்மெண்ட் இது எல்லாமே இங்க நடக்கும் சிடியில். இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒன்லி கோடு, அதை எப்படி பில்ட் பண்றது, அந்த பில்டை வந்து எப்படி டெஸ்ட் பண்றது, அதுதான். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற குபர்நெட்டிஸ் டூல் வந்து கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல். ப்ரோமெத்தியஸ், கிராஃபானா இதுல வந்து மானிட்டரிங் டூல். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைல் ஃபோனை கூட நம்ம கொஞ்சம் ஓவர் பீரியட் ஆஃப் 1 or 2 hours கண்டினியூஸ் யூஸ் பண்ண என்ன பண்றோம், அதோட மெமரி எவ்வளோ இருக்கு, அதோட CPU யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கு, அது எவ்வளோ ஹீட் ஆயிருக்குது, அது போல செக் பண்றோம் இல்லையா? அதான் வந்து மானிட்டரிங். அதுக்கு வந்து செப்பரேட்டா டூல் இருக்கு. அந்த டூலை வச்சு நம்ம அப்ளிகேஷன்ல ரன் ஆகிற சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம். ஸோ டெராஃபார்ம்ன்ற கோடு டூல் வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு எழுதுறதுக்கு தேவையானது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோடு டூல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட் டூல்னா யாருக்கு ஐடியா இருக்கா? நம்ம AWS கிளவுட்ல கிரியேட் பண்ற ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர், நெட்வொர்க் ரிசோர்சஸ், டேட்டாபேஸ், அது போல எல்லா ரிசோர்ஸும் கிரியேட் பண்றதுக்கு நம்ம கன்சோல்ல போய் கிரியேட் பண்ணாம அதுக்கு பதில் கோடு எழுதி அந்த கோடை வந்து நம்ம டைரக்டா அப்ளை பண்றது இதுல AWS கிளவுட்ல. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கோடா எழுதி அந்த கோடை வந்து புஷ் பண்ணி அந்த கோடு மூலமா நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட். ஓகே, யாருக்கா டவுட்ஸ் இருக்கா அதுல இந்த பேஜ்ல? ஸோ பைப்லைன் சூஸ் பண்றதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க?
பைப்லைனுக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நூமா ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க டேட்டா பைப்லைன் அது மாதிரி GitLab. கிட்லாப்ல கிரியேட் பண்ணுவாங்க. GitLabல CIன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. GitLab CIன்னு. ஸோ அதுலயே நம்ம பண்ணிடலாம். ஓகே GitLab CI வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் வந்து CI பில்ட் பண்றது டெஸ்ட் பண்றது நம்ம பண்ணுவோம். ஆனா நார்மலா இப்போ மைக்ரோ சர்வீஸ் கைண்ட் ஆஃப் மாடியூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அது வந்து நம்ம ஆர்கோ சிடியில் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. Argo CD யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி மாடியூலர் பைப்லைன் வந்து பில்ட் பண்றதுக்கு ஆர்கோ சிடி யூஸ் பண்ணுவோம். ஆர்கோ சிடி நியூமா ஃப்ளோ அது வந்து அது என்ஹான்ஸ் பண்றது நியூமா ஃப்ளோ அது மாதிரி. அதான் இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் இதுல வந்து இன்ஃப்ரா பைப்லைனுக்கு வந்து டைரக்டா GitLab CI யூஸ் பண்ணிக்கலாம். டெப்ளாய்மெண்ட் வரும்போது அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் வரும்போது நம்ம Argo CD மாதிரி டூல் யூஸ் பண்ணணும். ஓகே இல்லாட்டி ஹெல்ம் டெப்ளாய்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க போட்டிருக்க மாதிரி ஹெல்ம் டெப்ளாய்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, எனி அதர் क्वेश्चंस? ஸோ இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளவுட் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்களா இல்லை ஆன் ப்ரெமிஸ் பேஸ் பண்ணி விட்டீங்களா? AWS cloud பேஸ் பண்ணது. ஃபுல்லா AWS தான். இப்போ ஆக்சுவலா ஆன் ப்ரெமிஸ்ல AWSல டிப்ளாய் பண்றதா இருந்தா ஆக்சுவலா கைண்ட் ஆஃப் ஈஸி தான் ஆக்சுவலா. ஆன் ப்ரெமிஸ்ல டிப்ளாய் பண்றதை விட AWS டிப்ளாய் பண்றது ஈஸி. ஏன்னா எல்லாமே மேனேஜ்டு சர்வீஸ்ன்றதால உங்களுக்கு ஓவர்ஹெட் அதிகமா இருக்காது. எந்த ஒரு ஆபரேஷன் Ansible மூலமா பண்றது இல்ல. ஆல் ஆஃப் தி கான்ஃபிகரேஷன் வந்து ஆல்ரெடி செட் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து அங்க ஃபியூ சேஞ்சஸ் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் அப்படின்றது வந்து நமக்கு தேவையில்லை. ஆல்ரெடி சர்வர்ஸ் எல்லாமே கான்ஃபிகர்ட் வித் தி லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் ரிக்வயர்ட் பேக்கேजेस வந்து. ஓகே காட் இட். ஓகே. வேற ஏதாவது क्वेश्चंस? ஓகே. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோமேஷனும் கொலாபரேஷனும் வந்து முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். அதுக்கப்புறம் மானிட்டரிங் அண்ட் ஃபீட்பேக்கும் நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல வரணும். நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது, அங்கே எங்கே ப்ராப்ளம் வருதுன்றதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி CI/CD, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்ன்றது வந்து நம்மளோட யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ் டே பை டே. ஒரு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டெவாப்ஸ்னு கேட்டால் CI/CD தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட்ஸ். டெசிக்னேஷன் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து மாறிட்டு இருக்கும். சில பேர் வந்து SQL இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து மிஷின் லேர்னிங்ல இருப்பாங்க. இப்போ அவங்களோட வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்போ சில பேர் ஃப்ரண்ட் எண்ட்ல இருப்பாங்க. இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த டொமைன் நாலேஜ் இப்போ மிஷின் லேர்னிங்ல ரிலேட்டடா அவங்க வந்து ஃபுல்லாவே பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுன்னா மிஷின் லேர்னிங் நாலேஜ் வந்து மேண்டட்ரியா இருக்கணுங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ஸ்ல இருக்கும்போது ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் பத்தி அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தாதான் டெவாப்ஸ் யூஸ் பண்ணி வந்து டெப்ளாய் பண்ண முடியுமா? இல்ல டெவாப்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சாவே ஆல்மோஸ்ட் ஓகேவா? பேசிக்கலா ஸோ அதுக்கான ப்ரீரெக்வசிட் இது காமிக்கிறேன் இப்போதைக்கு. உங்களுக்கு வந்து தேவையானது வந்து ஆட்டோமேஷன் ஸ்கில். அதுல வந்து ஆத்தென்டிகேஷன் பத்தி ஓரளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்றது SSH மூலமா. இப்போ ஜாவால கோட் எழுதுறாங்கன்னா ஜாவா பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி எதுவும் நெசசிட்டி இல்லை. நமக்கு ஒரு பைப்லைன் எழுதுறதுக்கு வந்து JSON ஃபார்மேட்டோ இல்லை YAML ஃபார்மேட்டோ தான் யூஸ் பண்ணுவோம். அது ரிலேட்டடா தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஒரு பேசிக் ஐடியா, ஒரு பைத்தன் டேட்டா டைப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு இஃப் லூப் எப்படி எழுதுறது, ஃபார் லூப் எப்படி எழுதுறது, அந்த மாதிரி ஒரு பேசிக். அப்புறம் கமாண்ட் பண்றதுக்கு VA எடிட்டர் பேசிக் கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சம் பேசிக் கமாண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். LS இந்த மாதிரி. இப்போ டெவாப்ஸ்க்கே பார்த்தோன்னா மோஸ்ட்லி கோட் அதிகமா எழுதுற மாதிரி எதுனா ஒரு டெசிக்னேஷன் இருந்தா எந்த ரோலா இருக்கும்? கோடும் எழுதணும், நான் டெவாப்ஸும் பண்ணணும். அதிகமா எழுதணுமா கம்மியா எழுதணுமா? அதிகமா எழுதணும் கோடு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு கம்பெனில ஏகப்பட்ட ஆட்டோமேஷன் பண்ணிருக்காங்க. யூசிங் ஷெல்லோ பைத்தனோ ஆட்டோமேஷன் பண்ணிருக்காங்கன்னா அங்கதான் கோடிங் அதிகமா இருக்கும். ஈவன் டெராஃபார்ம் கோட் கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கா தான் கோட் எழுதுவோம். டெராஃபார்ம் மாடியூல்ஸ் வச்சு எழுதும்போது வந்து நம்ம ஆல்ரெடி எழுதின கோடை மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெர்ஷன் அப்டேட்ஸ், இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றது, அப்புறம் ஒரு
டைப் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஒர்க். நம்ம எக்ஸிஸ்டிங் புரிஞ்சுக்கிறது, அந்த எக்ஸிஸ்டிங் கோட மாடிஃபை பண்றது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம ஸ்கிராச்ல இருந்து கோட் எழுதுற மாதிரி என்னைக்குமே இருக்காது மோஸ்ட்லி. ஓகே 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 got it. கர்ல் கமாண்ட் லைன் யூஆர்எல் இது எதுக்குன்னா, ஒரு சிஸ்டம்ல நம்ம ஒரு சர்வீஸ் ரன் பண்றோம்னா அது அங்க சிஸ்டம்ல இருந்தே அதோட ஹெல்த்தை பாக்குறது, அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு. கர்ல் கமாண்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம சிஸ்டம் ஹெல்த் செக் பண்ணிடலாம். அது இல்லாம புரோட்டோகால் சம்பந்தமான ஒரு சில பேசிக் ஐடியா இருக்கணும். வாட் இஸ் புரோட்டோகால், போர்ட் நம்பர்னா என்ன, ஒரு சர்வீஸ் எப்படி ரன் ஆகுது, சர்வீஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ எஸ்டிஎல்சி பத்தி எல்லாருக்கும் ஐடியா இருக்கா? வாட் இஸ் எஸ்டிஎல்சி? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அது ஒன்றும் இல்லை, ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதரிங்ல ஆரம்பிச்சு சிஸ்டம் டிசைன்ல போய் அதுக்கப்புறம் கோடிங் பண்ண ஆரம்பிச்சு, கோடிங் பண்றது வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, இல் கோ ஃபார் டிப்ளாய் அண்ட் ரிலீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். இது ஒன்றும் இல்லை, இப்படி பண்ணால் அது வந்து வாட்டர் ஃபால் மாடல், இதே இன்க்ரிமெண்டல் மாடல், ஸ்பைரல் மாடல் அப்படின்னு அஜைல் மெத்தடாலஜி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எஸ்டிஎல்சினா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல நம்ம வந்து டெவலப் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதரிங் இல்லாம நம்ம எந்த ஒரு டிசைனும் பண்ண மாட்டோம். ஒரு லெவல்ல ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணதுக்கு வந்து கோடிங் பண்ண ஆரம்பிப்போம். கோடிங் ஓரளவுக்கு லிமிட்டடா பண்ண முடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்டிங் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி அதை ஒரு அப்ளிகேஷனை நம்ம டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து டிப்ளாய் அண்ட் ரிலீஸ். அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ், அதாவது அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபர்தரா எங்கெங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எங்க என்னென்ன பக்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணணும், அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்க்கு போவோம். ஸோ பாப்புலர் எஸ்டிஎல்சி மாடல்ஸ் வாட்டர் ஃபால் மாடல்னா ஒரே ரவுண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டைரக்டா ரிலீஸ் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வாட்டர் ஃபால் மாடல்ல பண்ணுவோம். ஸ்பைரல்ன்றது வந்து யூஸ்வலா ஸ்பைரல் இல்லை இன்க்ரிமெண்டல் மாடல் தான் நம்ம யூஸ்வலா பண்றது. அதுலயே நம்ம வந்து அஜைல் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஒரு சின்ன சின்ன ஃபீச்சரா எடுத்து அதை வந்து 14 to 21 டேஸ்ல நம்மளோட டெலிவரி கொடுக்கறது. வி மாடல்ன்றது வந்து ஷிஃப்ட் லெஃப்ட்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் லெஃப்ட்னா வந்து நம்ம கோடிங், டிசைனிங், டெஸ்டிங், அதாவது நம்ம ரைட் சைட்ல பண்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ், டிசைன், கோடிங் எல்லாத்துக்குமே பேரலா டெஸ்டிங் பண்றது. ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து கரெக்டா இருக்கான்னு வேலிடேட் பண்றது, டிசைன் வந்து கரெக்டா இருக்கான்னு அந்த நேரத்தில் வந்து டிசைன் டெஸ்ட் கேஸ் எழுதுறது, அது போல. ஸோ வி மாடல்ன்றது வந்து வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கோர்ஸ்ல கரிக்குலம் பார்த்தீங்கன்னா கிட்லேப் படிப்போம், அப்புறம் டாக்கர், மேவன், கிரேடல், அப்புறம் ஹை லெவல்ல ஒரு ரெஸ்ட் ஏபிஐ எப்படி யூஸ் பண்றது, ஒரு ஏபிஐ கால் வச்சு ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெஸ்ட் பண்றது கர்ல் கமாண்ட் மூலமா, கிட்லேப் சிஐ நம்ம யூஸ் பண்ணி நம்ம சிஐசிடி பண்றது. AWS கிளவுடை பொறுத்த வரைக்கும் கோட் டிப்ளாய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கிட்லேப் சிஐ இல்லாம AWSலயும் கோட் டிப்ளாய்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சிஐசிடி பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம வந்து நம்மளோட கிளாஸ்ல பார்ப்போம். அப்புறம் குபர்னெட்டிஸ் ஃபார் ஆர்கஸ்ட்ரேஷன், கண்டெய்னர் எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்றது, அது ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளவுட் ஆர்கிடெக்சர் நம்ம பண்றது. 3 ஆப்ஷன் இருக்கு, மூணு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஹைலி அவைலபிள், ஹைலி ஸ்கேலபிள், ஃபால்ட் டாலரண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எந்த நிமிஷமும் நம்ம அப்ளிகேஷன் நமக்கு ஆக்சசபிளா இருக்கும், அப்ளிகேஷன் அதே நேரத்தில் ஹைலி ஸ்கேலபிளா இருக்கும். ஸ்கேலபிளா இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்து குறையாம இருக்கும். ஃபால்ட் டாலரன்ஸ்னா வந்து எந்த ஒரு நிமிஷமும் ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு பதில் ரன் ஆர் அப்ளிகேஷனை வந்து அது போய் ரீச் பண்ணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளவுட் கான்செப்ட்ஸ் இல்லை கிளவுட் ஆர்கிடெக்சர் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம பார்ப்போம் நம்மளோட கிளாஸஸ்ல. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா இன்ஜினியர்னு ஒன்று இருக்கு. இன்ஃப்ரா இன்ஜினியர் யூஸ்வலாக வந்து சிஐசிடி வச்சு டெராஃபார்ம்ல கோடு எழுதி
நான் எந்த கிளவுட் யூஸ் பண்றோமோ அந்த கிளவுட்ல ரிசோர்சஸ் கிரியேட் பண்றது, மாடிஃபை பண்றது, அதை அப்டேட் பண்றது, அந்த இது பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியர்னா வந்து ஆப் டெவாப்ஸ் இன்ஜினியர் சொல்லுவாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீம் கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து டெவலப் பண்றது, ஆட்டோ ஸ்கேல் பண்றது, மானிட்டரிங், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்றது வந்து அப்ளிகேஷன் டெவலப்ஸ் இன்ஜினியர் பண்ணுவாங்க. சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் வந்து மோஸ்ட்லி இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங், ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, கஸ்டமர் வந்து ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க வந்து இமீடியட்டா கஸ்டமர் ஃபேஸிங்ல இருந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து எஸ்ஆர்இ இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்ம வில் ட்ரை டு க்ளோஸ் இட் நவ். Let's stop recording for now. Okay.